ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஜவ்வரிசி கொழுக்கட்டை செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஜவ்வரிசி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு, நசுங்கிற அளவு ஊறிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம்னா ஃப்ளாட்டாக தட்டுற மாதிரி வந்துடும். இதில் வந்து தேங்காய், ஒரு மூடி தேங்காய், ஒரு கிண்ணம் சர்க்கரை, இது வந்து ஏலக்காய். இப்போ இது தேங்காய் ஓட்டிட்டு ஏலக்காயும் அதில் சேர்த்து ஓட்டிட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுப்போம். இது ஃப்ளாட் ஆக்கி இந்த பூர்ணம் ஒரு ஸ்பூன் வச்சு உருண்டை பண்ணி கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல தேங்காய் ஓட்டிட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா பூவாக ஓட்டியாச்சு. சக்கரை இதில் இருக்குது, மிக்ஸ் பண்ணி போனோம். அதில் பெரிய கப்பில் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 100 அழுத்தி இப்போ வச்சுருக்கு பாருங்க. 50 கிராம் அளவு இருக்குது. பத்தல் இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த தேங்காய் வந்து மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கோம். அதிலே இந்த சக்கரையும் போட்டுக்கிறோம். சக்கரை வந்து பார்த்துக்கிட்டு பத்தலைனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கலந்துட்டு. நம்ம இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இருந்தாலும் நம்ம மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டியிருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு, இப்படி ரொம்ப ஓட்டக்கூடாது. ஊறிடுச்சுல 3 மணி நேரம் ஓடிடுச்சு, அதனால் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா கொழுக்கட்டை செய்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறின ஜவ்வரிசியை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டினோம்னா நமக்கு பைண்டிங்க்கு நல்லா வரும். பாருங்கள், இது உருண்டையாக்கி தட்டையாக்கிட்டோம், இப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டோம். ஃப்ளாட் ஆக்கிட்டு இது உள்ளே நம்ம பூர்ணம் வச்சுக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூர்ணம் வச்சுட்டு பாருங்கள், இந்த பூர்ணம் வச்சுட்டு நம்ம இதை ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒன்று செய்யும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் மாதிரி தெரியும், செய்ய ஈஸியாகிடும். இது உள்ளே வச்சு பைண்டிங் வெளியில் தெரியாமல் இது உருட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சொற்கெலாம் பண்ணிக்க வேண்டியது தான். அது ஈஸி தான். இது ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து உருட்டி வச்சாச்சு பாருங்கள். இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சவங்க தான் இந்த மாதிரி தட்டிக்கணும் ஃப்ளாட்டாக. தட்டிட்டு பூர்ணம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு நம்ம இது ஜாயின் பண்ண வேண்டியது தான். தெரியாத அளவுக்கு நம்ம முதல்ல வந்து ஷேப் பண்ணிவிட்டு இல்லை ஒட்டிட்டோம்னா தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி பேட்ச் ஒர்க் இப்படி வச்சு நீங்கள் இன்னும் சரி பண்ணிடலாம். ஒட்டிட்டோம்னா தெரியாது. தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அந்த கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சிட்டோம்னா தெரியாது. ரெண்டாவது உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூர்ணமும் மீந்திருக்கு. அரை மூடி போட்டேன், 1 கப்பு சக்கரை போட்டோம். பூர்ணம் மீந்திருக்கு. நமக்கு வேணும்னா கூட கொழுக்கட்டை இன்னும் தொட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். உள்ளே பூர்ணம் இருக்குது, பத்தலைனா கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெந்தவுடனே பார்க்கலாம். நம்ம இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். வெந்தவுடனே பார்க்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வச்சிட்டோம். ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நல்லா ஃபுல்லில் வச்சுட்டேன். மூடி வச்சிடலாம். இப்போ வெந்தவுடனே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பூர்ணம் இவ்வளோ மீந்திருக்கு பாருங்கள். நம்ம செஞ்சது வந்து ஒரு மீதி பூர்ணம் இருக்குது. பூர்ணத்தை தொட்டுவிட்டு நம்ம அந்த கொழுக்கட்டை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, ஃபில்லிங்காக இருக்கும். சாபுதானா கிட்ட செஞ்சுருக்கோம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு எடுக்கலாம். கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃபேனில் ஆற வச்சாச்சு. நம்ம தண்ணியில் ஒரு கரண்டி விட்டுட்டு
இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஆறினோடனே நம்ம தண்ணியில் இப்படி தொட்டு தொட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக. ஆறினோடனே எடுத்தாச்சு. தண்ணியில் தொட்டு தொட்டு நம்ம கரண்டியால் எடுத்தோம்னா எடுத்து வச்சிடலாம். பூர்ணமும் நிறையா இருக்குது. நம்ம வேணுனாலும் தொட்டுட்டும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த ஊறுற டைம் மட்டும்தான் நமக்கு. கரெக்டாக தண்ணி ஒரு அளவாக ஊற வச்சிடணும். ரொம்ப நிறைய ஊற்றாமல் கரெக்டாக எவ்வளோ நீங்கள் அளந்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது ஊற்றி ஊறின 2 மணி நேரம் ஊறினோடனே மிக்சியில் சும்மா ஒரே ஒரு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி தட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சுட்டு உருட்டி வேக வச்ச வேண்டியது தான். நம்முடைய கொழுக்கட்டை, ஜவ்வரிசி கொழுக்கட்டை சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பூர்ணம் இருக்கும். பூர்ணமும் நிறையா மீந்து இருக்கிறதால அதை தொட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜவ்வரிசி கொழுக்கட்டை சூப்பராக இருந்துங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.